இளவரசி கதைகள். ரபுன்சல். ஒரு காலத்தில் ஒரு அழகான கிராமத்தில் ஒரு மனிதன் தனது அன்பான மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவர்கள் இருவரும் விரைவில் ஒரு அழகான குழந்தையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த எதிர்பார்ப்பு அவர்களது வாழ்க்கையில் புதிய சந்தோஷத்தை கொண்டு வந்தது. அவர்களது வீட்டின் முன்பாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை இருந்தது. அந்த மாளிகையின் தோட்டத்தில் பசுமையாகவும் புதிதாகவும் ரபுன்சல் கீரைகள் வளர்ந்து வந்தன. ஆனால் அந்த மாளிகை ஒரு கொடிய மந்திரவாதியான கோதல் என்பவளுக்குச் சொந்தமானது என்பதால் யாரும் அந்த இடத்திற்குச் செல்ல துணியவில்லை. ஒரு நாள் காலை அந்த பெண் மிகவும் பலவீனமாகவும் பதற்றமாகவும் உணர்ந்தாள். அவளுக்கு எதையும் சாப்பிட மனம் வரவில்லை. சிறிது காற்று வாங்குவதற்காக அவள் பால்கனிக்குச் சென்றாள். அங்கே விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை பார்த்து அவள் புன்னகைத்தாள். அப்போது அவளது பார்வை திடீரென அந்த மாளிகையின் தோட்டத்திலிருந்த பசுமையான ரபுன்சல் கீரைகளை நோக்கிச் சென்றது. அன்பே, அந்த ரபுன்சல் கீரைகள் எவ்ளோ அழகா இருக்கு. அவங்கள சாலடா சாப்பிட ஆசையா இருக்கு என்று அவள் சொன்னாள். இதைக் கேட்ட கணவன் அதிர்ந்து போனான். அன்பே, அவை கோதல் தோட்டத்தில் உள்ளது, அங்கே செல்ல முடியாது என்று அவளை சமாதானப்படுத்த முயன்றான். அவன் இனிப்புகளையும் மற்ற உணவுகளையும் கொடுத்து அவளை மாற்ற முயன்றான். ஆனால் அவள் பிடிவாதமாக இருந்தாள். மனைவியின் கண்ணீரை காண முடியாமல் அந்த கணவன் அவளின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்தான். அவன் கோதலை நேரில் சந்தித்து சில ரபுன்சல் கீரைகளை தருமாறு கேட்டான். ஆனால் கோதல் கொடூரமாக மறுத்தாள். தயவு செய்து கருணை காட்டுங்கள். கருணையா? என் தோட்டத்தில் அதுக்கு பங்கு இல்ல, இங்கிருந்து போ. மனைவியின் நிலையை நினைத்து அவன் இரவில் மறைந்து மாளிகைக்குள் புகுந்தான். அவசரமாக ரபுன்சல் கீரைகளை பறித்தான். அந்த கீரைகளால் அவனது மனைவி ஒரு சாலட் செய்து மன நிறைவுடன் சாப்பிட்டாள். சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேளையில் கோதல் அறைக்குள் நுழைந்தாள். குளிர்ந்த குரலில் அவள் சொன்னாள், என்னோட கீரைய சாப்பிட்டதுக்கான தண்டனை உன் குழந்தைய எனக்கு தரணும். இல்லை, அது முடியாது. தரவில்லை என்றால் விளைவுகள் பெருசா இருக்கும். அந்த ஒரு கொடூரமான வார்த்தை அவர்களது சந்தோஷத்தை ஒரே நொடியில் நொறுக்கியது. நாட்கள் கடந்தன. அந்த வீட்டில் ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. அந்த இரவில் குழந்தையுடன் பெற்றோர் கிராமத்தை விட்டு வெளியேறினர். எதிர்பாராதபடி கோதல் அவர்களின் வழியை மறித்தாள். அவர்கள் நடுங்கி தப்ப முடியாத நிலையை உணர்ந்தனர். கோதல் குழந்தையை கட்டி அணைத்து இருளுக்குள் நகர்ந்தாள். அவர்களின் இதயம் அந்த நொடியே நொறிந்து நின்றது. என் குழந்தை, உன் பெயர் ரபுன்சல். அந்த குழந்தை ரபுன்சல் என்ற பெயரை பெற்றுக்கொண்டு கோதலின் பராமரிப்பில் வளர ஆரம்பித்தாள். ஆண்டுகள் கடந்தன. அவள் உலகிலேயே மிக அழகான பெண்ணாக வளர்ந்தாள். அவளது நீண்ட தங்க நிற முடி அனைவரையும் வியக்க வைத்தது. கோதலின் வீட்டில் பழைய ஜாதுக்காரர் வந்து கோதலிடம் தன் டவரை பார்த்து கொள்ளுமாறு கூறினார். கோதல், நீ என் டவரை நன்றாக கவனிக்க வேண்டும். சரி தலைவா, நான் நன்றாக கவனிப்பேன். ஜாதுக்காரர் மாயம் செய்து கோதலையும் ரபுன்சலையும் உயர்ந்த டவருக்கு அழைத்துச் சென்றார். அந்த டவர் உயரமாக உலகத்திலிருந்து தனிமையாக நின்றது. அதில் கதவுகள் எதுவும் இல்லை. அங்கேயே ரபுன்சலின் புதிய வாழ்க்கை தொடங்கியது. கோதல் ரபுன்சலின் நீண்ட முடியை சீவிக்கொண்டே முக்கியமான விதியைச் சொல்ல ஆரம்பித்தாள். ரபுன்சல், இந்த டவர் உனக்கு பாதுகாப்பான இடம். நீ வெளியே போகக்கூடாது. ஏன் அம்மா? வெளி உலகம் ஆபத்தானது. நான் வரும்போது மட்டும் ரபுன்சல் உன் முடிய இறக்குன்னு கூப்பிடுவேன். அப்போ உன் முடிய இறக்கு. தனிமையில் ரபுன்சல் தன் கனவுகளை பாடலாக மாற்றினாள். காட்டில் பயணித்த இளவரசனுக்கு ஒரு இனிய பாடல் காற்றோடு வந்து அவன் காதில் விழுந்தது. அவன் நின்று சுற்றி பார்த்தான். அந்த குரல் அவனை டவர் நோக்கி வழிகாட்டியது. அப்போது டவரின் அடியில் கோதல் கூப்பிட்டாள்.
ரபன்சல் உன் முடியை இறக்கு. ரபுன்சல் தன் நீளமான தங்க முடியை மெதுவாக கீழே இறக்கினாள். அதை பிடித்து கோதல் கோபுரத்தை ஏறினாள். மரத்தின் பின்னால் மறைந்திருந்த இளவரசன் அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த நாள் கோபுரத்தின் அடியில் இளவரசன் நின்றான். கோதலின் குரலைப் போலவே அவன் மென்மையாக கூப்பிட்டான், ரபன்சல் உன் முடியை இறக்கு. மேலே. அந்த அழைப்பு ரபுன்சலின் காதில் விழுந்தது. கோதலின் குரலென நினைத்து ரபன்சல் தன் தங்க முடியை கீழே இறக்கினாள். தங்க முடியை பிடித்து இளவரசன் டவரில் ஏறத் தொடங்கினான். ஜன்னலின் வழியே அவன் டவரிற்குள் நுழைந்தான். அவனை பார்த்த ரபன்சல் ஆச்சரியத்தில் நின்றாள். பயப்படாதே. நீ யார்? இங்கே யாரும் வரக்கூடாதே. நான் ஒரு இளவரசன். உன்னை பார்த்ததும் உன் குரலை கேட்டதும் உதவ வேண்டும் என தோன்றியது. ரபன்சல் தனது வரலாறை கூறினாள். கோதல் என் பெற்றோரிடமிருந்து என்னை பிரித்து டவரில் வைத்தார். நான் உலகத்தை பார்க்க முடியவில்லை. இளவரசன் கவனமாக கேட்டுக்கொண்டு தைரியமாகச் சொன்னான், அச்சமில்லை, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை தூரத்திலிருந்து கோதல் அமைதியாக கவனித்தாள். அவளின் கண்களில் கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் தெரிந்தது. இளவரசன் கோபுரத்திலிருந்து இறங்கிய பிறகு கோபத்துடன் டவருக்குள் கோதல் நுழைந்தாள். ரபுன்சல் அதிர்ச்சியில் நின்றாள். இது உன் தண்டனை. இனி நீ என்னையும் உலகத்தையும் ஏமாற்ற முடியாது. அம்மா! கோபத்தில் கோதல் ரபுன்சலின் நீண்ட தங்கமுடியை வெட்டினாள். அந்த நொடியில் ரபுன்சலின் கண்களில் துக்கம் நிரம்பியது. கோதல் ரபுன்சலை தனியாக பாலைவனத்தில் விட்டு விலகினாள். ரபுன்சல் வருத்தத்தில் தனியாக நின்றாள். எதையும் அறியாத இளவரசன் ரபுன்சலின் முடியை பிடித்து எச்சரிக்கையுடன் டவரில் ஏறினான். ஆனால் கோதல் வலமாக பிடித்து அவனை தள்ளினாள். அவன் அதிர்ச்சியுடன் கீழே விழுந்தான். இளவரசன் ரபுன்சலை படர்ந்த பாலைவனத்தில் தேடி நடந்தான். Rapunzel? Rapunzel! ரபுன்செல் தனிமையில் தன் உணர்வுகளை பாடல் மூலம் வெளிப்படுத்தி பாடினாள். In this endless sand, I find my heart's true stand. La la la, gentle breeze. இளவரசன் ரபுன்சலை கண்டுபிடித்து விட்டான். அவளின் கண்களில் மகிழ்ச்சி கலந்தது. அவர்கள் இருவரும் பாலைவனத்தை விட்டு வெளியே சென்றனர். அதன்பின் இளவரசன் மற்றும் காவலர்கள் கோதலின் டவரை அழித்தனர். டவர் இடிந்து விழுந்தது. அதன்பின் பழைய ஜாதுகாரர் கோதலை கடுமையாக தண்டித்து வானத்திற்கு அனுப்பினார். அவள் மீண்டும் பூமிக்கு திரும்ப முடியாது. ரபுன்சல் தனது பெற்றோர்களுடன் மீண்டும் ஒன்றிணைந்தாள். என் மகளே! எல்லாம் நன்றாகிவிட்டது. அப்பா, அம்மா! இளவரசன் மற்றும் ரபுன்சல் திருமணம் செய்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தனர். என் கதை உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்னோ ஒயிட் மற்றும் 7 குள்ளர்கள். ஒரு காலத்தில் பனியால் மூடப்பட்ட ஒரு அழகான அரசாட்சியில் நல்ல மனமுள்ள ஒரு ராணி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் தன் ஜன்னல் அருகே அமர்ந்து ஒரு அழகான ஆடையை தைத்துக் கொண்டிருந்தாள். அப்போது தவறுதலாக ஊசி அவள் விரலை குத்த 3 துளி ரத்தம் தூய்மையான வெள்ளை பனியில் விழுந்தது. அந்த பனியை பார்த்து ராணி மெதுவாகச் சொன்னாள், என் குழந்தை பனியைப் போல வெண்மையாகவும் இரத்தத்தைப் போல சிவப்பாகவும் பிறக்க வேண்டும். சில மாதங்கள் கழித்து அந்த ராணி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவள்தான் ஸ்னோ ஒயிட். அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி நிரம்பியது. அரசன் பெருமையுடன் தன் மகளை பார்த்து கொண்டிருந்தான். அன்பும் நம்பிக்கையும் அந்த அறையை ஒளிரச் செய்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ராணி அமைதியாக உயிர் நீத்தாள். அரசனும் சிறிய ஸ்னோ ஒயிட்டும் ஆழ்ந்த துயரத்தில் மூழ்கினர். காலம் சென்றது. அரசன் மீண்டும் திருமணம் செய்தார். ஆனால் அந்த புதிய ராணி இருண்ட மனம் கொண்டவள். அவளிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவள் கேட்பாள், சுவரில் உள்ள கண்ணாடியே, இந்த நாட்டில் எல்லோரிலும் அழகி யார்? என் ராணி, நீங்கள்தான் எல்லோரிலும் அழகி. ஆனால்
காலம் மாறியது. சிறுமியாக இருந்த ஸ்னோ ஒயிட் ஒருநாள் இளம் மற்றும் பேரழகான பெண்ணாக வளர்ந்தாள். அதை அறிந்த இருண்ட ராணி மீண்டும் தன் மந்திர கண்ணாடியிடம் கேட்டாள். அப்போது கண்ணாடி சொன்னது, நீங்கள் அழகிதான், ஆனால் ஸ்னோ ஒயிட் உங்களை விட அழகானவள். அந்த வார்த்தைகள் இருண்ட ராணியின் மனதை விஷம் போல நிரப்பின. பொறாமை அவளை குருடாக்கியது. அவள் ஒரு கொடிய ஆணை பிறப்பித்தாள். ஸ்னோ ஒயிட்டை காட்டுக்குள் கொண்டு போய் அவள் திரும்ப வராதபடி செய்துவிடு. இருண்ட ராணியின் ஆணைப்படி வேட்டைக்காரன் ஸ்னோ ஒயிட்டை அடர்ந்த காட்டுக்குள் கூட்டிச் சென்றான். எதுவும் அறியாத அவள் அமைதியாக நடந்தாள். ஆனால் வேட்டைக்காரனின் மனம் அதை ஏற்கவில்லை. உண்மையை அவன் ஸ்னோ ஒயிட்டிடம் சொன்னான். உன் மாத்துத்தாய் உன்னை கொல்லச் சொன்னாள். ஓடிப்போ, திரும்ப வராதே. பயத்துடன் ஸ்னோ ஒயிட் காட்டுக்குள் ஓடினாள். சூரிய ஒளியும் நம்பிக்கையும் மட்டுமே அவளுக்கு வழிகாட்டின. பல மணி நேரங்களுக்குப் பிறகு அவள் ஒரு சிறிய குடிசையை கண்டாள். உள்ளே 7 சிறிய படுக்கைகள். 7 சிறிய படுக்கைகள். இங்கு யார் வாழ்கிறார்கள்? சோர்வால் அவள் அங்கேயே உறங்கினான். மாலை நேரம் வேலை முடித்து 7 குள்ளர்கள் குடிசைக்கு திரும்பினர். அங்கே ஸ்னோ ஒயிட்டை பார்த்து அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். அடே, இவள் யார்? நம்ம வீட்ல யாரோ தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்னோ ஒயிட் மெதுவாக விழித்தாள். மன்னிக்கவும், நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? அட இல்ல, எங்கள் குடிசைக்கு வரவேற்கிறோம். அந்த சிறிய குடிசை விரைவில் சிரிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியது. அதன்பின் ஸ்னோ ஒயிட் குள்ளர்களுடன் சேர்ந்து வாழத் தொடங்கினாள். ஆனால் அரண்மனையில் இருண்ட ராணி மீண்டும் தன் மந்திரக் கண்ணாடியின் முன் நின்றாள். அப்போது கண்ணாடி சொன்னது, ஸ்னோ ஒயிட் இன்னும் உயிரோடு இருக்கிறாள். ஸ்னோ ஒயிட் இன்னும் உயிரோடு இருப்பதை இருண்ட ராணியால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இந்த முறை தவறக்கூடாது என்று முடிவு செய்து ஸ்னோ ஒயிட்டை கொல்ல 2வது முறையாக புறப்பட்டாள். அவள் தன் இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி தன் உண்மை உருவத்தை மறைத்து ஒரு பலவீனமான நிரபராத முதிய பெண்ணாக வேடமிட்டாள். அடுத்த நாள் காலை சூரியன் உதயமாகும் முன்பே 7 குள்ளர்கள் வேலைக்கு புறப்பட்டனர். ஸ்னோ ஒயிட், கவனமாயிரு. கவலைப்படாதீங்க. குள்ளர்கள் சென்றதும் குடிசை முழுவதும் அமைதி நிறைந்தது. அந்த அமைதிக்குள் ஆபத்து மெதுவாக நுழைந்தது. அம்மா, இந்த அழகான லேஸ் வேணுமா? உன்னோட அழகுக்கு ரொம்ப பொருந்தும். ஓ, நன்றி பாட்டி. நம்பிக்கையுடன் ஸ்னோ ஒயிட் அந்த லேசை அணிந்தாள். ஆனால் அதில் மறைந்திருந்தது ஒரு கொடிய மந்திரம். ஒரு நிமிடத்தில் அவள் மூச்சு திணறி மயங்கி விழுந்தாள். மாலை நேரம் வேலை முடிந்து குள்ளர்கள் திரும்பினர். உள்ளே பார்த்த காட்சி அவர்களின் இதயத்தை உறைய வைத்தது. ஸ்னோ ஒயிட், என்ன ஆச்சு அவளுக்கு? உடனே அவர்கள் லேசை கழற்றினர். மந்திரம் உடைந்தது. ஸ்னோ ஒயிட் மெதுவாக கண்களை திறந்தாள். அடுத்த நாள் மீண்டும் குள்ளர்கள் வேலைக்குச் சென்றனர். அவர்கள் போனவுடன் இருண்ட ராணி மீண்டும் வந்தாள். உன் தலைமுடி இன்னும் அழகாயிருக்க. இந்த சீப்பை பயன்படுத்த செல்லமே. ரொம்ப நன்றி பாட்டி. அந்த விஷச்சீப்பு ஸ்னோ ஒயிட்டின் தலைமுடியை தொட்டதும் அவள் மீண்டும் மயங்கினாள். வேலை முடிந்து வந்த குள்ளர்கள் உடனே சீப்பை அகற்றி மீண்டும் ஸ்னோ ஒயிட்டை காப்பாற்றினர். 2 முறை தோல்வி அடைந்த பிறகும் இருண்ட ராணியின் கோபம் தணியவில்லை. இந்த முறை தவறக்கூடாது என்று அவள் முடிவு செய்தாள். அவள் தன் இருண்ட மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு அழகான சிவப்பு ஆப்பிளை உருவாக்கினாள். பார்க்க இனிமை, பிடிக்க அழகு. ஆனால் அதன் உள்ளே மறைந்திருந்தது மரண விஷம். இந்த ஆப்பிளை ஒரு முறை கடித்தால் அவள் மீண்டும் விழிக்கவே முடியாது. அடுத்த நாள் காலை மீண்டும் குள்ளர்கள் வேலைக்கு புறப்பட்டனர். குள்ளர்கள் போனதை உறுதி செய்த பிறகு இருண்ட ராணி கடைசி முயற்சிக்காக வந்தாள். ஒரு முதிய பெண்ணாக வேடமிட்டு கையில் சிவப்பு ஆப்பிளுடன் அவள் மெதுவாக குடிசை நோக்கி நுழைந்தாள். ஒவ்வொரு அடியும் அபாயத்தை நெருங்கியது. இந்த ஆப்பிளை எடுத்துக்கோ அம்மா.
ரொம்ப இனிப்பு. நன்றி பாட்டி. ஸ்னோ ஒயிட் அதை கடித்தவுடன் அவள் நிலை குலைந்து விழுந்தாள். குள்ளர்கள் திரும்பி வந்தபோது அவர்களின் உலகமே உடைந்தது. கண்ணீருடன் அவளை ஒரு கண்ணாடி சவப்பெட்டியில் வைத்தனர். ஒரு நாள் அந்த காட்டின் வழியாக ஒரு இளவரசன் வந்தான். கண்ணாடி சவப்பெட்டியில் உறங்கிக் கொண்டிருந்த ஸ்னோ வைப்பை பார்த்தான். இந்த அழகானவள் யார்? நான் அவளை இதுவரை பார்த்ததில்லை. அவன் மெதுவாக நடந்து சென்று அவளது நெற்றியில் மென்மையான முத்தம் கொடுத்தான். அந்த நொடியிலே மாயாஜால மந்திரம் உடைந்தது. ஸ்னோ ஒயிட் கண்களை திறந்தாள். அன்பு மரணத்தையும் வென்றது. குள்ளர்கள் இதயம் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தால் நிரம்பியது. இருண்ட ராணி கோபத்தில் மலைக்குச் சென்று கவனமின்மையால் விழுந்தாள். அவள் உயிரை இழந்தாள். ஸ்னோ ஒயிட் அரண்மனைக்கு திரும்பினாள். அரசன் மகிழ்ச்சியில் அவளை அணைத்துக் கொண்டார். ஸ்னோ ஒயிட், நீ உயிரோடு இருக்கிறாய். ஆமாம் அப்பா. பின்னர் ஸ்னோ ஒயிட் மற்றும் இளவரசன் திருமணம் செய்து கொண்டனர். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கியது. இவ்வாறு ஸ்னோ ஒயிட்டின் பரிக்கதை மகிழ்ச்சியான முடிவுடன் நிறைவு பெற்றது. அழகியும் அரக்கலும். ஒரு காலத்தில் மிகவும் தொலைவில் உள்ள ஒரு நாட்டில் ஒரு செல்வந்த வணிகரும் அவருடைய 3 அழகான மகள்களும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 3 மகள்களில் இளைய மகள் மிகவும் அழகும் புத்திசாலித்தனமும் கொண்டவள். அவளுடைய உள்ளத்தின் அழகால் எல்லாரும் அவளை பியூட்டி என்று அழைத்தார்கள். ஆனால் அவளுடைய 2 அக்காக்கள் பொறாமையும் கடுமையான மனமும் கொண்டவர்கள். அவர்கள் தந்தையின் பணத்தை செலவழிப்பதில்தான் மகிழ்ச்சி கண்டார்கள். பியூட்டி ஒரு அழகான இளவரசனை கனவுகளில் கண்டாள். ஒரு நாள் அவனை திருமணம் செய்து ஒரு அழகான அரண்மனையில் சந்தோஷமாக வாழ்வேன் என்று நம்பினாள். அவளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த வேளையில் ஒரு பயங்கரமான புயல் அவளுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றியது. வணிகரின் கப்பல்கள் அனைத்தும் அழிந்தன. அவருடைய செல்வம் முழுவதும் போய்விட்டது. செல்லமே, நாம் இனி பணக்காரர்கள் இல்லை. கவலைப்படாதீங்க அப்பா, எல்லாம் சரியாகிவிடும். வறுமை வந்ததும் வேலைக்காரர்கள் எல்லோரும் வீட்டை விட்டுச் சென்றார்கள். பியூட்டி வீட்டின் பொறுப்பை முழுவதும் ஏற்றுக்கொண்டாள். அவளுடைய அக்காக்கள் தங்களின் துன்பத்தைப் பற்றி புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் பியூட்டி தந்தையின் முகத்தில் மீண்டும் சிரிப்பு வரவேண்டும் என்று கடவுளிடம் தினமும் பிரார்த்தனை செய்தாள். ஒரு நாள் வணிகருக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது. ஒரு கப்பல் துறைமுகத்தை அடைந்ததாக. நான் உடனே போய் வருகிறேன். உங்களுக்கு என்ன பரிசு வேண்டும்? அக்காக்கள் நகையும் உடையும் கேட்டார்கள். பியூட்டி மட்டும் சொன்னாள், ஒரு சிவப்பு ரோஜா போதும். வணிகர் உடனே துறைமுகத்துக்கு புறப்பட்டார். ஆனால் துறைமுகத்தில் காத்திருந்தது ஏமாற்றம். கப்பல் காலியாக இருந்தது. வீடு திரும்பும் வழியில் வணிகர் ஒரு அடர்ந்த காட்டில் வழி தவறினார். பனி கடுமையாக பெய்தது. அப்போது தூரத்தில் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை தெரிந்தது. நம்பிக்கையுடன் அவர் அதன் கதவுக்குள் நுழைந்தார். யாராச்சும் இருக்கீங்களா? அரண்மனை உள்ளே யாரும் இல்லை. பசியால் சோர்ந்த வணிகர் அரண்மனையில் விருந்திருந்த அருமையான உணவைக் கண்டு நன்றி மனதுடன் உணவுண்ணத் தொடங்கினார். நீண்ட பயண சோர்வில் அந்த மாய அரண்மனையில் மென்மையான படுக்கையில் வணிகர் அமைதியாக உறங்கினார். காலை பொழுது மலர்ந்ததும் வணிகர் விழித்தபோது அவருக்காக தயார் செய்யப்பட்ட புதிய ஆடைகளைக் கண்டு ஆச்சரியத்தில் உறைந்தார். ஆடைகளை அணிந்ததும் வணிகர் தன்னைத்தானே அறிய முடியாத புதிய தோற்றத்தில் ஆச்சரியப்பட்டார். காலை உணவுக்காக இறங்கிய வணிகர் அரண்மனையின் பெரிய ஹாலில் தயார் செய்யப்பட்ட சுவையான உணவு மேசையை முதலாவது நொடியில் பார்த்து ஆச்சரியத்தில் உறைந்தார். ஓ, இவ்வளவு சுவையான உணவு! அவர் நன்றி மனதுடன் உணவுண்ணத் தொடங்கினான். புறப்படும் முன் அவர் ஒரு அற்புதமான ரோஜா தோட்டத்தை கண்டார். அவரின் பார்வை ரோஜாவிலே நின்றது.
என் பியூட்டிக்காக மகளுக்காக வணிகர் அழகிய ரோஜாவை பறித்தார். ரோஜாவை பறித்தவுடன் கர்ஜிக்கும் குரலுடன் பீஸ்ட் அவருக்கு முன் தோன்றினார். யார் உனக்கு என் ரோஜாவை எடுக்க அனுமதி கொடுத்தது? மன்னிக்கவும், என் மகளுக்காக இதை பறித்தேன். அந்த நேரத்தில் பீஸ்ட் தனது கடுமையான தீர்மானத்தை கூறினான். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உன் மகளை இங்கே கொண்டு வர வேண்டும், இல்லையெனில் விளைவுகள் கடுமையாக இருக்கும். உயிர் காக்க வணிகர் அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார். வணிகர் அவசரமாக வீடு நோக்கி ஓடினார். அப்பா பரிசு எங்கே? அவர் மகள்களிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார். பியூட்டி தந்தையை காப்பாற்ற தானே செல்ல முடிவு செய்தாள். அப்பா, நான் தயார். உங்கள் பாதுகாப்புக்காக பீஸ்ட சந்திக்கிறேன். பியூட்டி மற்றும் வணிகர் பீஸ்டின் அரண்மனைக்கு வந்தனர். அரண்மனையின் உள்ளே சென்றதும் பெரிய டைனிங் டேபிள் முழுவதும் சுவையான உணவுகள் தயார் நிலையில் இருந்தன. நீண்ட பயணத்தால் பசித்திருந்த அவர்கள் தயங்காமல் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர். அப்போது திடீரென கனமான காலடி சத்தம் கேட்டது. பீஸ்ட் பியூட்டியிடம் பேசினான். உனக்கு இங்க இருக்க சம்மதமா? சம்மதம். பின்னர் வணிகரை பார்த்து கடுமையான குரலில் நீ கிளம்பு என்று சொன்னான். பியூட்டி மௌனமாக நின்றாள். அப்பா மனம் கனத்தபடி அவளை விட்டு வீட்டிற்கு திரும்பினார். இரவு நேரம் வந்ததும் பீஸ்ட் பியூட்டியை ஓய்வு எடுக்கச் சொன்னான். நீ போய் தூங்கு. சரி, நான் போகிறேன். பயப்பட வேண்டாம். குட் நைட். பியூட்டி தன் அறைக்குள் சென்றாள். அழகான அறையில் அவள் படுக்கையில் படுத்ததும் சோர்வுடன் தூங்கினாள். அடுத்த நாள் காலை பியூட்டி விழித்தபோது அவளுக்காக ஒரு அழகான ஆடை தயார் நிலையில் இருந்தது. அதை பார்த்து அவள் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியமடைந்தாள். அவள் அந்த ஆடையை அணிந்து நம்பிக்கையுடன் படிக்கட்டுகளை இறங்கி வந்தாள். காலை உணவு மேசை தயார் நிலையில் இருந்தது. பியூட்டி அமைதியாக அமர்ந்து காலை உணவை சாப்பிடத் தொடங்கினாள். தூரத்திலிருந்து பீஸ்ட் அவளை மௌனமாக கவனித்துக் கொண்டிருந்தான். பியூட்டி காலை உணவு முடிந்ததும் சோஃபாவில் அமர்ந்து தன் நிலைமையை பற்றி சிந்தித்தாள். இந்த அரண்மனை பயமா இருக்கு. நான் இங்க இன்னும் எத்தனை நாள் இருக்க போறனோ? சிந்திப்பது முடிந்து மெதுவாக கண்கள் மூடி தூங்கினாள். மாலை நேரம் பீஸ்ட் பியூட்டியை பார்க்க வந்தான். பியூட்டி, என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? இல்லை. சரி, குட் நைட். குட் நைட். அரண்மனையில் பீஸ்ட் பியூட்டியிடம் எப்போதும் அன்பாக நடந்து கொண்டான். ஆனால் தினமும் ஒரே கேள்வி. பியூட்டி, என்னோட கல்யாணம் பண்ணிக்குவியா? இல்லை. காலம் செல்ல செல்ல பியூட்டி மிருகத்தின் நல்ல மனதை உணர்ந்தாள். அவன் பயங்கரமான தோற்றத்திற்குள் ஒரு தங்கமான இதயம் இருந்தது. ஒரு நாள் பியூட்டி தந்தையை நினைத்து வருந்தினாள். பியூட்டி, ஏன் சோகம் கொண்டிருக்கிறாய்? நான் என் ஃபேமிலியை மிஸ் பண்றேன். ஒரு வாரம் மட்டும் என் ஃபேமிலியை பார்த்துட்டு வரலாமா? உனக்கு என்ன பிடிக்கல? அதான் தப்பிக்கலன்னு நினைக்கிறியா? இல்ல பீஸ்ட், நான் கண்டிப்பா திரும்பி வருவேன். நீ வரலானா நான் செத்துருவேன். அப்படியெல்லாம் சொல்லாதே பீஸ்ட், நான் கண்டிப்பா வந்து சேருவேன். அவன் அவளுக்கு ஒரு ரிங்கை இந்த கொடுத்தான். ரிங்கை அணிந்து நிம்மதியாக தூங்கு. நீ விழித்தவுடன் தந்தையை காண்பாய். ஓ, உண்மையா? நன்றி. நீ திரும்ப வர விரும்பினால் ரிங்கை விரலிலிருந்து அகற்றிவிடு. அப்பொழுது நீ மீண்டும் அரண்மனையில் இருப்பாய். நைட் பியூட்டி. நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன். குட் நைட் டியர். பியூட்டி ரிங்கை விரலில் அணிந்து தூங்கினாள். அடுத்த காலை விழித்தவுடன் அவள் தன் வீட்டில் இருக்கிறாள் என்று கண்டாள். அவள் கண்கள் சந்தோஷத்தில் பிரகாசித்தன. அவளது சகோதரிகள் மற்றும் தந்தை அவளை கட்டி அணைத்தனர். ஓ பியூட்டி, நான் உன்னை பத்தி மிகவும் கவலைப்பட்டேன். பியூட்டி தன் அன்பான பீஸ்ட் அரண்மனை கதையை தந்தைக்குச் சொன்னாள். பீஸ்ட் மிகவும் அன்பானவர். அவர் என்னை பராமரித்தார். மிகவும் நல்லவர். தந்தை கவனமாக கேட்டார். நீ சொன்னது போல பீஸ்ட் உன்னை மிகவும் நேசிக்கிறான். அவன் உன் அன்புக்கும் நன்றிக்கும் தகுதி பெற்றவன். அவன் தோற்றம் எப்படி இருந்தாலும் அவன் நல்ல நடத்தை மற்றும் அன்புக்காக நீ அவனுக்கு அன்பு காட்ட வேண்டும். ஒரு வாரம் கழிந்தது. பியூட்டி திரும்பச் செல்ல மறந்துவிட்டாள். ஒரு நாள் பியூட்டி
பீஸ்ட் இறந்துவிட்டான் என்று கனவில் காண்கிறாள். அவள் எழுந்து தன் குடும்பத்திடம் நடந்தவற்றை கூறினாள். அவள் உடனே ரிங்கை அகற்றி அரண்மனைக்கு திரும்பினாள். பியூட்டி அவளது கனவு பதற்றத்துடன் அரண்மனை முழுவதும் ஓடினாள். பீஸ்ட் தரையில் விழுந்திருந்தான். பியூட்டி அழுதாள். ஓ கடவுளே, அவன் இறந்துட்டானா? அவனை தனியா விட்டது என் தவறு. என்னை மன்னிச்சிடு பீஸ்ட். இல்லை, அவன் இன்னும் சுவாசிக்கிறான். அவனுக்கு சுவாசம் இருப்பதை பார்த்ததும் தண்ணீர் எடுத்து முகத்தில் தெளித்தாள். பியூட்டி, உன்னை இழக்க போறேன்னு நினைச்ச போதுதான் நான் உன்னை காதலிக்கிறேன்னு புரிஞ்சது. இவ்வளவு பயங்கரமான உருவம் கொண்ட என்னை உண்மையிலேயே காதலிக்க முடியுமா? உருவம் முக்கியமில்லை பீஸ்ட். பியூட்டி, நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா? ஆமாம், சம்மதம். அந்த வார்த்தைகளோடு சாபம் உடைந்தது. பீஸ்ட் ஒரு அழகான இளவரசனாக மாறினான். அடடா, நீ என் கனவுகளை வந்த அந்த இளவரசன். ஆமா பியூட்டி, உன் உண்மையான காதல் தான் என்னை இந்த சாபத்திலிருந்து விடுவிச்சது. ஒரு மந்திரவாதி யாரும் என்ன காதலிக்க மாட்டாங்கன்னு என்னை இந்த பீஸ்ட மாத்தினால. ஆனா உன் காதல் அந்த சாபத்தை உடைச்சிடுச்சு. இது கனவா? இல்லை, இது உண்மை. நான் உன் உண்மையான இளவரசன். அப்படின்னா இனி தாமதம் வேண்டாம். நம்ம கல்யாணத்துக்கு எல்லாரையும் தயார்படுத்தலாம். அவர்கள் பியூட்டி வீட்டுக்கு வந்து தந்தையிடம் நடந்ததை விளக்கினார்கள். பிறகு பியூட்டி மற்றும் இளவரசன் திருமணம் செய்து கொண்டு என்றென்றும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அன்புள்ள நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிண்ட்ரெல்லா. ஒரு காலத்தில் மிகவும் தூரத்தில் இருந்த ஒரு ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற ஒரு நல்ல மனசுள்ள மென்மையான பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் தன் ஸ்டெப் மதர் மற்றும் 2 ஸ்டெப் சிஸ்டர்ஸுடன் வாழ்ந்தாள். ஆனால் அவர்கள் சிண்ட்ரெல்லாவை மிகவும் மோசமாக நடத்தினார்கள். சிண்ட்ரெல்லா தரைய துடை, ஜன்னலை சுத்தம் பண்ணு, என் ஷூவை பாலிஷ் பண்ண மறக்காத. அவள் எல்லா வேலைகளையும் செய்தாள். அடுப்பங்கரை அருகே தூங்கினாள். கிழிந்த துணிகளைத்தான் அணிந்தாள். அதே நேரத்தில் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் எல்லா வசதியிலும் வாழ்ந்தார்கள். சிண்ட்ரெல்லா மனசுக்குள் சொன்னாள், ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும். ஒரு நாள் ராஜ்யம் முழுவதும் ஒரு அரச அறிவிப்பு ஒலித்தது. அரசரின் ஆணைப்படி எல்லா இளம் பெண்களும் அரச மாளிகை விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். இளவரசர் தன் மணமகளை தேர்வு செய்வார். இதை கேட்ட ஸ்டெப் சிஸ்டர்ஸ் மிகவும் உற்சாகமடைந்தார்கள். இளவரசர் கண்டிப்பா என்னைத்தான் தேர்வு செய்வார் என்று அவர்கள் பெருமையாக பேசினார்கள். சிண்டரெல்லாவுக்கும் விருந்துக்கு போக ஆசை வந்தது. அதுக்கு ஸ்டெப் மதர் எல்லா வேலைகளையும் முடிச்சு போட நல்ல Dress இருந்தா மட்டும் நீ வரலாம் என்றாள். சிண்ட்ரெல்லா வேகமாக வேலை செய்தாள். அவள் தன் அம்மாவின் பழைய உடையை எடுத்து சரி செய்ய முயன்றாள். ஆனால் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் அதை கிழித்து அவளை அழ வைத்தார்கள். தனியாக அமர்ந்து சிண்ட்ரெல்லா அழுது கொண்டிருந்த போது ஒளி மின்னியது. என் செல்ல குட்டி அழுக கூடாது. அவள்தான் சிண்ட்ரெல்லாவின் தேவதையம்மா. அற்புதமான மந்திரங்கள் நடந்தன. ஒரு பூசணி ரதமாக மாறியது. எலிகள் குதிரைகளாக மாறின. சிண்ட்ரெல்லா ஜொலிக்கும் அழகான கவுன் அணிந்தாள். ஆனால் என் செல்லக் குழந்தையே, இதை கவனமாக நினைவில் வை. இந்த மந்திரம் நிரந்தரம் அல்ல. நள்ளிரவு 12 மணி அடித்தவுடன் நீ அவசியமாக வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் என்று தேவதை எச்சரித்தாள். சிண்டரெல்லா மந்திர அரச வண்டிக்குள் அமர்ந்து அரண்மனை நோக்கி புறப்பட்டாள். அரண்மனையில் சிண்டரெல்லா உள்ளே நுழைந்ததும் எல்லாரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். இளவரசர் அவளை பார்த்ததும் மயங்கினார். நடனத்திற்கு வருவீர்களா? வருகிறேன். அவர்கள் நடனமாடினார்கள், சிரித்தார்கள், பேசினார்கள். ஆனால் கடிகாரம் 12 மணியை நெருங்கியது. நான் போகணும். சிண்ட்ரெல்லா ஓடினாள். அவள் ஓடும்போது ஒரு கண்ணாடிச் செருப்பு படிக்கட்டில் விழுந்தது. இளவரசர் கண்ணாடிச் செருப்பை எடுத்தார். இந்த செருப்புக்கு பொருந்தும் பெண்ணை நான் கண்டுபிடிப்பேன்
என்று இளவரசர் உறுதியெடுத்தார். அரசர் ஆட்கள் வீடு வீடாக சென்றனர். பல பெண்கள் கண்ணாடி செருப்பை அணிந்து பார்த்தனர். ஆனால் அது யாருக்கும் பொருந்தவில்லை. ஸ்டெப் சிஸ்டர்ஸ் செருப்பை அணிய முயன்றார்கள். ஆனால் அது பொருந்தவில்லை. அப்போது சிண்ட்ரெல்லா முன்னே வந்தாள். அவளும் முயற்சி செய்யலாம் என்று இளவரசர் சொன்னார். செருப்பு அவளுக்கு சரியாக பொருந்தியது. நீயே என் மர்ம இளவரசி. அப்படியே சிண்ட்ரெல்லாவும் இளவரசரும் திருமணம் செய்து கொண்டார்கள். அது ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக இருந்தது. சிண்ட்ரெல்லா தன் ஸ்டெப் மதர் குடும்பத்தை மன்னித்தாள். அவள் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள். அவர்கள் அனைவரும் என்றென்றும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். Subscribe for more videos. தூங்கும் அழகி. ஒரு காலத்தில் மந்திரங்கள் நிறைந்த ஒரு உலகில் ஒரு பெரிய அரசரும் அரசியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களிடம் எல்லாம் இருந்தது: செல்வம், அரண்மனை, மக்கள் அன்பு. ஆனால் அவர்களின் மனதில் ஒரு பெரிய குறை இருந்தது. அரச சிங்காசனத்திற்கு ஒரு வாரிசு இல்லை. பல ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு குழந்தை பிறக்காததால் அரசரும் அரசியும் மிகுந்த வருத்தத்தில் இருந்தார்கள். ஒரு நாள் அரச மருத்துவர் தலைவணங்கி கூறினார்: மன்னரே, அரச குடும்பத்தில் இனி வாரிசு பிறக்கும் அறிகுறி எதுவும் இல்லை. அந்த வார்த்தைகள் இருவரின் இதயத்தையும் கனமாக்கின. ஆனால் ஒரு அழகான காலையில் மகிழ்ச்சியான செய்தி அரண்மனைக்கு வந்தது. அரசி கர்ப்பமாக இருந்தார். முழு அரண்மனையும் ஆனந்தத்தில் திளைத்தது. சில மாதங்களில் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு அரோரா என்று பெயர் வைத்தார்கள். அரோராவின் அழகு அவள் பிறந்த நாளிலேயே முழு நாட்டையும் மயக்கியது. அவளின் சிரிப்பு கூட ஒரு மந்திரம் போல இருந்தது. அரோரா பிறந்ததை கொண்டாடும் வகையில் அவளின் ஆசீர்வாத விழாவிற்கு அரசர் ஏற்பாடு செய்தார். நாட்டின் மக்கள் அனைவரையும், மந்திர உலகத்தின் தேவதைகளையும் அவர் அன்புடன் அழைத்தார். அரண்மனை முழுவதும் விழா கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டது. தங்கத் தட்டுகள் சூரியனைப் போல ஒளிர்ந்தன. விழா தொடங்கியது. தேவதைகள் ஒருவருக்கொருவர் முன்னே வந்து அழகிய குழந்தை அரோராவுக்கு தங்களது ஆசீர்வாதங்களை வழங்கினர். இந்த குழந்தை உலகிலேயே மிக அழகான பெண்ணாக வளரட்டும். அவளின் குரல் குயிலின் பாடலை விட இனிமையாக இருக்கட்டும். அப்போது வானம் மெதுவாக இருண்டது. காற்று சீறி அரண்மனையின் மகிழ்ச்சி நிமிடங்களில் மௌனமாக மாறியது. இது இயற்கை அல்ல, ஏதோ அசாதாரணமானது நடக்கவிருந்தது. அந்த அமைதியை கிழித்தபடி அரண்மனை வாயிலில் தோன்றினாள் அவள், மந்திர உலகத்தின் சக்தி வாய்ந்த தேவதை மெலஃபிசென்ட். ஒரு காலத்தில் அவளும் ஆசீர்வாதம் வழங்கியவள். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட கோபமும் பழிவாங்கும் எண்ணமும் அவளை இருளின் பாதைக்கு இட்டது. அவள் நடந்த ஒவ்வொரு அடியிலும் ஒளி மங்கியது. அவளின் குளிர்ந்த பார்வை நேராக விழுந்தது சிறிய அரோராவின் மீது. என்னை அழைக்க மறந்ததற்கான பரிசு இதோ. இந்த குழந்தை 16 வயதில் ஸ்பின்னிங் வீலை தொட்ட நொடியில் அவள் வாழ்க்கை ஒரு ஆழ்ந்த இருளில் மறைந்து போகும். அதை சொல்லிவிட்டு மலிஃபிசன்ட் இருளில் மறைந்தாள். அப்போது ஒரு நல்ல தேவதை முன்னே வந்தாள். என் மன்னரே, என் ஆசிர்வாதம் இன்னும் மீதமுள்ளது. அவள் உயிரிழக்க மாட்டாள், ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுவாள். ஒரு உண்மையான இளவரசரின் முத்தம் அவளை எழுப்பும். அரசர் உடனே நாட்டில் உள்ள அனைத்து ஸ்பின்னிங் வீலையும் அழிக்க உத்தரவிட்டார். ஆண்டுகள் கடந்தன. அரோரா அழகாகவும் அறிவாளியாகவும் வளர்ந்தாள். அவள் நடப்பதே ஒரு இசை போல இருந்தது. அவளின் 16வது பிறந்த நாள் நெருங்கியது. அனைவரும் கவலையுடன் இருந்தார்கள். ஆனால் அரோராவிடம் உண்மை சொல்ல யாருக்கும் தைரியமில்லை. ஒரு நாள் அரோரா அரண்மனையின் பழைய அறைக்குச் சென்றாள். அங்கே
ஒரு பழைய ஸ்பின்னிங் வீல் இருந்தது. ஆர்வத்தில் அதை தொட்டவுடன் சாபம் நிறைவேறியது. அரோரா ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தாள். நிழல்களின் நடுவே மாலெஃபிசென்ட் நின்றாள், வெற்றியின் சிரிப்பு உதடுகளில். அடுத்த நொடியே அவள் இருளில் கரைந்தாள். அந்த 3 தேவதைகளும் பழைய அறைக்குள் பறந்து சென்றபோது அவர்கள் எதிர்பாராத காட்சி ஒன்றை பார்த்தனர். ஐயோ, இது கொடுமை. மன்னரும் மகாராணியும் அறிந்தால் உடைந்து போய் விடுவார்கள். இல்லை, அவள் இதை தனியாக எதிர்கொள்ளக்கூடாது. அனைவரையும் வயதில்லா உறக்கத்தில் ஆழ்த்துவோம். உண்மையான இளவரசனை நாம் கண்டுபிடிப்போம். மந்திரம் காற்றில் பரவியது. அவர்கள் அனைவரையும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தினர். அரண்மனை முழுவதும் அமைதியே ஆட்சி செய்தது. அவர்கள் அரோராவை மென்மையாக படுக்கையில் படுக்க வைத்து உறக்கத்தில் விழுந்த அரண்மனையை காத்தனர். அரண்மனை சுற்றிலும் மரங்கள், கொடிகள் வளர்ந்து அது சாபம் பெற்ற காடு என அழைக்கப்பட்டது. 3 தேவதைகளும் உலகமெங்கும் உண்மையான இளவரசனை தேடினார்கள். ஐயோ, இவன் சாப்பிடுறத நிறுத்தவே மாட்டானா? அடடா, இவன் எப்போதாவது விழித்திருக்கிறானா? அரோராவின் ராஜ்யத்தை இப்போ வேறொருவர் ஆட்சி செய்து வந்தார். அங்கே ஒரு துணிச்சலான இளவரசர் பிலிப் வளர்ந்து வந்தான். மாலிஃபிசென்ட் சாபம் பெற்ற காட்டை கைப்பற்ற முயற்சி செய்தாள். அவனுடைய துணிச்சலால் மாலிஃபிசென்ட் கைப்பற்றும் முயற்சியை எதிர்த்து பிலிப் நேருக்கு நேராக போரிட்டு வென்றான். மாலிஃபிசென்ட்டின் தீய சக்தி மங்கியது. முழு உலகமும், மக்கள், தேவதைகளும் மகிழ்ச்சியில் வெற்றி கொண்டதை கொண்டாடினர். நம்ம கண்ணு இவ்ளோ நாளா குருடா போச்சே. இவர்தான் நம்ம இளவரசன். அன்றிரவே 3 தேவதைகளும் இளவரசர் பிலிப்பை சந்தித்தனர். அரோராவின் கதை அனைத்தையும் அவனிடம் சொன்னார்கள். அடுத்த கணமே அவன் சாபம் சூழ்ந்த அந்தக் காடுக்குள் நுழைந்தான். முள்ளும் முட்களும் அவனைத் தடுக்க முயன்றன. ஆனால் அவனின் துணிச்சல் அந்த இருளையும் வென்றது. காட்டுக்குள் கல்லாக மாறிய மனிதர்கள் நேரமே உறைந்தது போல் நின்றனர். இறுதியில் அவன் அமைதியான அரண்மனையை அடைந்தான். அங்கே ஒளியில் மின்னும் அழகுடன் அரோரா ஆழ்ந்த உறக்கத்தில் கிடந்தாள். அவளை பார்த்த அந்த நொடியில் பிலிப்பின் இதயம் துடித்தது. மெதுவாக அருகில் சென்று உண்மையான காதலுடன் அவன் அவளுக்கு ஒரு முத்தம் தந்தான். அந்த நொடி ஒளி வெடித்தது. மந்திரம் உடைந்தது. அரோராவின் கண்கள் மெதுவாக திறந்தன. அவளின் முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்தது. அதே சமயம் முழு அரண்மனையும் விழித்தது. நின்ற வாழ்க்கை மீண்டும் ஓடியது. அரசரும் மகாராணியும் கண்ணீர் மல்க அவர்களின் மகளை கட்டியணைத்தனர். பின்னர் இளவரசர் பிலிப்புக்கு மன்னரின் கிரீடம் சூட்டப்பட்டது. முழு நாடும் அந்த வெற்றியை கொண்டாடியது. சூரியன் மறையும் வேளையில் அரோராவும் பிலிப்பும் அரண்மனை மாடியில் நின்றனர். கைகள் கோர்த்து ஒருவரை ஒருவர் காதலுடன் பார்த்தனர். அந்து எந்த சாபத்தையும் வெல்லும். அந்த கதை ஒரு இனிய ஆரம்பமாக முடிந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அழகான இளவரசி கதைகள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.